எளிமையான படைப்புகள் தான் உலகளவில் வெற்றி பெறும். இது ஒரு சாதாரண வாசகம் கிடையாது, ஒரு சிந்தனை முறையின் விளைவு. உலக அளவிலான வெற்றி படைப்புகள் என்ன சொல்லுதோ அதை விட எப்படி சொல்லுதுன்னு தான் முக்கியம். குறும்பட இயக்குனர்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய சந்தேகம். பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் பெரிய ரீச் கிடைக்கும், லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் மார்க்கெட்டில் நிலைக்க முடியாது. ஆனால் உண்மையில் தெளிவான கதை, எளிமையான ட்ரீட்மெண்ட் அண்ட் டீப் எமோஷன்ஸ் கொண்ட படங்கள் தான் ஆடியன்ஸையே இம்பேக்ட் செய்யும். எளிமையான படைப்புகள் எப்படி வெற்றி பெறுகிறது? மினிமலிசம் இல்லை மேக்ஸிமம் இம்பேக்ட். ஹாலிவுட்டில் பேரநாமல் ஆக்டிவிட்டி மாதிரி வெற்றி படங்கள் 0 பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது. தமிழில் காக்கா முட்டை ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வாங்கியது. கூழங்கள் படம் எந்த ஃப்ளாஷி டயலாக்ஸ் இல்லாமலே ஆஸ்கர் என்ட்ரி அடைச்சது. ரா அண்ட் ரியலிஸ்டிக் ஸ்டோரி டெல்லிங் வின்ஸ். ரியல் இமோஷன்ஸ், ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் கொண்ட படங்கள் தான் உள்ளம் தொடும். டீப் ஸ்டோரி டெல்லிங் கொண்ட கண்டென்ட்டுக்கு ஆடியன்ஸ் இருக்கும். பிக் செட்ஸு, விஎஃப்எக்ஸ், ஹை ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஃபெஸ்டிவல் சர்க்கிட்ஸ் லவ் சிம்பிளிசிட்டி. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஹியூமன் இமோஷன்ஸ், கல்ச்சர் அண்ட் ரியலிசம் கண்டிப்பாக முக்கியம். கதைப்பெட்டியின் ஷார்ட் ஃபிலிம் மூவ்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணி தான் வேலை செய்யும். லோ பட்ஜெட் டசன்ட் மீன் லோ குவாலிட்டி. கிரேட் சவுண்ட், டைட் ஸ்க்ரீன் பிளே, டீப் எமோஷன்ஸ் இருந்தால் போதும். ஒரு மொபைலில் எடுத்த ஃபிலிம் கூட குளோபல் லெவல் இம்பேக்ட் பண்ணும். கதைப்பெட்டியின் விஷன். கதைப்பெட்டி ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ஒரு உறுதியான குரலாக இருக்க போகிறது. எளிமையான படைப்புகளை சரியான வழியில் கொண்டு சென்று சரியான ரெக்கக்னிஷன் பெற செய்யும். ஃபெஸ்டிவல் ரோட் மேப், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன், குளோபல் ரீச், இதையெல்லாம் கதைப்பெட்டி வழிகாட்டும். தமிழ் ஷார்ட் ஃபில்ம்ஸ் ஆஸ்கர் லெவலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு மூவ்மெண்ட். எளிமையான படைப்புகள் தான் உலகளவில் வெற்றி பெறும். இதை நிரூபிக்க கதைப்பெட்டி உங்களுடன் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.